வணக்கம். இப்போ வந்து நம்ம இண்டெக்ஸ் ஆஃப் கோர் இண்டஸ்ட்ரீஸ் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் புரொடக்ஷன் பார்த்துப்போம். இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் புரொடக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல வந்துட்டு ஜிடிபில ஆக்சுவலா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்க இண்டஸ்ட்ரீஸா அதுக்குள்ள போட்டுட்டு, அந்த இண்டஸ்ட்ரீஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து போன இயர்ல உள்ள ப்ராடக்ட்ஸும் இந்த இயர்ல உள்ள ப்ராடக்ட்ஸும் வந்து கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் புரொடக்ஷன். இது வந்து நமக்கு வந்து நம்மளோட ஆக்சுவல் ஜிடிபி growth எப்படி இருக்கு இதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்துட்டு நம்ம அங்கே வந்து வேல்யூவை கால்குலேட் பண்ண மாட்டோம். இந்த குவான்டிட்டியை தான் கால்குலேட் பண்ணுவோம். அதோட ஸ்மால் வெர்ஷன் தான் இது அப்படி வச்சுக்கலாம் நம்ம. ஓகேவா? இது ஏன் நம்ம வந்துட்டு இண்டெக்ஸ் ஆஃப் கோர் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு ஸ்மால் வெர்ஷன் சொல்றோம்ன்றது பார்க்கலாம். இப்போ இண்டெக்ஸ் ஆஃப் கோர் இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன பண்ணிப்போம்னா, இப்போ வந்து ஒரு 600 ஐட்டம் வந்துட்டு நம்ம இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ல எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோமே. அதில் வந்துட்டு ஒரு 40% ஐட்டம்ஸ் தான் வந்துட்டு நம்ம இண்டெக்ஸ் ஆஃப் கோர் இண்டஸ்ட்ரியில் எடுப்போம். ஏன்னா இதில் இண்டெக்ஸ் ஆஃப் கோர் இண்டஸ்ட்ரியில் எதை எடுப்போம்னா, நம்ம எக்கானமிக்கு ஜிடிபிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குல்ல, அதை மட்டும் தான் நம்ம வந்துட்டு எடுப்போம். இதை ஏன் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, இப்போ இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் எப்போ வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க டேட்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஒரு 15th டே அப்படி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து நம்மளோட எக்கானமி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்களுக்கு வந்துட்டு இந்த 15th டே தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு வந்துட்டு கோர் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி மேக்ஸிமம் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தாலே மிச்ச இண்டஸ்ட்ரீஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இண்டெக்ஸ் ஆஃப் கோர் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ வந்து இதுவும் மந்த்லி கால்குலேட் பண்ணக்கூடியது தான். ஆனால் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் மாதிரி இல்லாமல் அதுக்கும் 2 வாரத்துக்கு முன்னாடியே இவங்க வந்து நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு ஒரு கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸை வந்து எடுத்துட்டு அதை வந்து கால்குலேட் பண்ணுவோம். இதுவும் வால்யூமை கால்குலேட் பண்ணுறது தான். ஓகேவா? இதில் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு கால்குலேட் பண்ணுறாங்க. கரண்ட் இயர்லேருந்து பேஸ் இயரை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேவா? இதில் வந்து எதை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸை கணக்கில் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, ஸ்டீல், கோல், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், சிமெண்ட், ஃபர்டிலைசர் இது எல்லாமே வந்துட்டு இண்டெக்ஸ் ஆஃப் கோர் இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு காம்போனன்ட்ஸ் இதை தான் வந்துட்டு கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேவா? இது தான் வந்துட்டு மேக்ஸிமம் நமக்கு வந்து கோர் இண்டஸ்ட்ரீஸாக இங்கே இருக்கிறது. ஏன்னா இப்போ வந்து ஒரு ரோடு போடுறோன்னு வச்சுக்கோமே, ரோடு போடுறதுக்கு என்ன விஷயங்கள் தேவைப்படும், இது எல்லாமே தேவைப்படும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டீலு இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறது குறையும். அப்போ தெரியும் நம்மளோட எக்கானமி வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம எக்கானமி எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.